எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சார்ஜோட எக்ஸ்பிரஷன் என்ன, கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். எலக்ட்ரிக் சார்ஜ்னா ஃபஸ்ட்டு என்ன? எலக்ட்ரிக் சார்ஜ்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் தட் காசஸ் அன் அட்ராக்டிவ் ஆர் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் அதர் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு மேட்டர். ஒரு கண்டக்டர் இன்னொரு கண்டக்டரோடு இருக்கும்போது ஒன்று அட்ராக்ட் ஆகும், இல்லை ரிப்பல் ஆகும். அது எதனால்? சார்ஜ்னால. அந்த ப்ராப்பர்ட்டி தான் எலக்ட்ரிக் சார்ஜ். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, லைக் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் ஈச் அதர். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இது ரெண்டுமே வேறு வேறு சார்ஜ். ஸோ அன்லைக் சார்ஜஸ், அது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். 2 பாசிட்டிவ் இல்லை 2 நெகட்டிவ் அப்படின்னா சேம் சார்ஜஸ். ஸோ லைக் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர். ஸோ சார்ஜ்னால் நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான்ஸை நம்ம மீன் பண்ண மாட்டோம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், அதுதான் நம்ம மீட் பண்ணுவோம். அதாவது எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் தான் சார்ஜ். பிகாஸ் ப்ரோட்டான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் will not be able to move because of the nuclear force. நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் அது நியூக்ளியஸ்குள்ளே பைண்ட் ஆகிருக்கு. மூவிங் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, அதுதான் நம்ம சார்ஜுன்னு சொல்லுவோம். அதனால தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சார்ஜை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்? இப்போ எனி பாடி ஆர் எனி திங் தட் கண்டெய்ன்ஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை தான் நம்ம க்யூன்னு சொல்லுவோம். இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் இன்டூ இன்டெக்ரல் மல்டிபிள், தட் இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது ஒரு இன்டீஜராக இருக்கணும். -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம், 0 கூட இருக்கலாம். அதுதான் நமக்கு என்னது, டோட்டல் சார்ஜ், க்யூன்னு சொல்லுவோம். க்யூ இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ இ. என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ் இன்டூ சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஆர் 1 ப்ரோட்டான். அதுதான் என்னது, நமக்கு க்யூ. ஸோ நம்ம இப்போ இன்டீஜர்னு சொன்னோம். அது -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி, நம்ம 0 கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போது நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் நமக்கு 4 பாசிபிள் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட், 4 ஆப்ஜெக்ட் இருக்குது. அதில் சார்ஜஸ் என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்னா 4 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சார்ஜ் நமக்கு நாட் பாசிபிள். அது என்ன? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு +1 E இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு -5 E இருக்குது. தேர்ட் ஒனுக்கு 3.0 E இருக்குது. ஃபோர்த் ஒனுக்கு நமக்கு -2.5 E இருக்குது. இப்போ இதில் எது நாட் பாசிபிள் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஒரு இன்டீஜர், கரெக்ட். ஸோ இந்த சார்ஜ் நமக்கு இருக்கலாம். -5 Eயும் நமக்கு இருக்கலாம். 3.0 Eனா 3E, ஸோ இதுவும் நமக்கு இருக்கலாம். லாஸ்ட் ஒன் -2.5 E, இது நமக்கு இன்டீஜர் கிடையாது. ஸோ இந்த சார்ஜ் நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்லேயுமே இருக்க பாசிபிள் இல்லை. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தேர் கேன் பி ஆப்ஜெக்ட் வித் 0 எலக்ட்ரான். எப்போ அப்படின்னா, எப்போ 0 ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நியூட்ரலாக இருக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு சேமாக இருந்துட்டு அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு நான் 0ன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் -∞ டு +∞ நமக்கு சார்ஜ் இருக்கலாம். தென் கரண்ட். ஸோ கரண்ட்னா என்ன? கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது சார்ஜஸ் இன் த மீனிங் மூவிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் மட்டும் இல்லை, வேறு சில கரண்ட் கூட இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கரண்ட், தட் இஸ் விண்ட் கரண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட். இப்போ ஃப்ளோ ஆஃப் ஏர் இன் அட்மாஸ்ஃபியர், இது விண்ட் கரண்ட். ஓஷன் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் ஓஷன். ஸோ டீப் ஓஷனில் நமக்கு வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட், தட் இஸ் ஓஷன் கரண்ட். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போது கரண்ட் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்? கேபிட்டல் ஐ. இந்த கரண்ட்டோட டிரெக்ஷன் என்ன? கரண்ட்டுன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா மேக்னிடியூடும் இருக்கும், டிரெக்ஷனும் இருக்கும். அதாவது வேல்யூவும் இருக்கும், டிரெக்ஷனும் இருக்கும். ஸ்கேலார் குவான்டிட்டினா ஒன்லி மேக்னிடியூட், தட் இஸ் வேல்யூ மட்டும் இருக்கும், டிரெக்ஷன் இருக்காது. ஸோ கரண்ட்டுன்ற வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதோட டிரெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட், flow of electrons, opposite to the flow of electrons. Flow of electrons is called current, but its direction is opposite to the flow of electrons, that is from positive to negative. Actually flow of electrons is from negative to positive, but the direction of current is from positive to negative. Why is it? Because see, charges, that is electrons, are found by J.J. Thomson, but current is found before introducing the electron. Current is found. ஸோ கரண்ட்டை கண்டுபிடிச்சது எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கரண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த சயின்டிஸ்ட்டுக்கு நமக்கு எலக்ட்ரானால தான் கரண்ட் வருதுன்றது தெரியல.
They thought that the direction of current will be in the flow of positive charge. The direction of current will be in the flow of positive charge. So that's why from that day onwards still now, what is the direction of current? Direction of current means opposite to the flow of electron, that is in the direction of positive charge. And that current we call it as conventional current. That current is called conventional current. ஸோ இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இது எப்படி நடக்கும் கண்டக்டருக்குள்ளே? இப்போ சப்போஸ் இதுதான் ஒரு காப்பர் வயர் அப்படின்னா, இந்த பொசிஷனில் இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே போகுது, அதாவது ஜம்ப் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகும்? ஒரு எம்டி ஸ்பேஸ், தட் இஸ் ஒரு ஹோல் க்ரியேட் ஆகும். அதுதான் என்னது, அங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும் கண்டக்டருக்குள்ளே. அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. இதே கரண்ட்டோட டிரெக்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ரேட் இந்த மீனிங், ரேட்னா பெர் யூனிட் டைம், அதாவது ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் கிவன் டைம், ஒரு கிவன் டைமில் எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, அதுதான் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இந்த மீனிங் எலக்ட்ரான்ஸ், பிகாஸ் ப்ரோட்டான்ஸால் நம்ம மூவ் பண்ண முடியாது, தே ஆர் பாயிண்டட் பை த நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ எதெல்லாம் கண்டக்ட் பண்ணுமோ அதுக்கு பேர், கரண்ட்டை எதெல்லாம் கண்டக்ட் பண்ணுமோ அதுக்கு பேர் கண்டக்டர்ஸ். ஏன் கண்டக்டர்ஸ் மட்டும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது, மித்ததெல்லாம் கண்டக்ட் பண்ண முடியலை அப்படின்னா, இப்போ கண்டக்டர் வந்து இப்போ மேபி ஏதாவது ஒரு கண்டக்டர் பெஸ்ட்டு கண்டக்டர் அப்படின்னா நமக்கு மெட்டல்ஸ்லாம், அதுவும் மெட்டல்ஸ்லேயும் எது பெஸ்ட்டு கண்டக்டர் அப்படின்னா நமக்கு சில்வர் தான். Copper is also a good conductor. Why copper is used for wiring? As because silver is very costly. Copper is used.